திமுக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்து. 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டி என அறிவிப்பு. 2 சட்டமன்ற தொகுதிகளை தொகுதி உடன்பாட்டிலே கையெழுத்திட்டிருக்கிறோம். உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுவதென்றும் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். இதுவரை 5 கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டு உடன்பாட்டை மேற்கொண்டுள்ள திமுக. காங்கிரசுக்கு 28, மதிமுகவுக்கு 4, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கீடு. இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் திமுக நாளை தொகுதி பங்கீடு பேச்சு. உடன்பாடு ஏற்படுமா என எதிர்பார்ப்பு. திமுகவில் இணைந்தார் அதிமுக கர்நாடக மாநில முன்னாள் செயலாளர் புகழேந்தி. தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக பரப்புரை செய்ய உள்ளதாக பேட்டி. முதலமைச்சருடைய தலைமைதான் சரியானது. தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து ஆதரிப்பேன் என்பதை அவர்களுக்கு சொல்லி புது இயக்கத்தினுடைய கட்சியினுடைய நான் துவக்கத்திற்கு வாழ்த்துக்களையும் பெற்று அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியில் இணைந்தார் சசிகலா. தென்னந்தோப்பு சின்னத்தில் போட்டி என அறிவிப்பு. அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். தேர்தலில் கூட்டணி அமைத்தே போட்டி என சசிகலா அறிவிப்பு. தனிமரம் தோப்பாகாது என விளக்கம். எப்போதுமே தனி மரம் தோப்பு ஆகாது. எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் இணைந்தார் காளியம்மாள். நாம் தமிழர் கட்சியிலிருந்து கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் வெளியேறிய நிலையில் அதிமுகவில் இணைந்தார். அதிமுகவில் இணைந்தது ஒருங்கிணைந்த முடிவு, தனது தனிப்பட்ட முடிவு அல்ல என காளியம்மாள் விளக்கம். அரசியல் கட்சியிலிருந்து விலகியிருந்தாலும் மக்கள் அரசியலிலிருந்து விலகவில்லை என பேட்டி. ஒட்டுமொத்தமாக அனைத்து மக்களும் சேர்ந்து இந்த முடிவு எடுத்திருக்குமே தவிர காளியம்மாள் தனித்த ஒரு முடிவா இதை நான் எடுக்கல. நான் அரசியல் கட்சியிலிருந்து விலகினே தவிர மக்கள் அரசியலிருந்து ஒருபோதும் விலக. சேலத்தில் தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணல். தனித்தனியாக விவரங்களை கேட்டறிந்த வேட்பாளர் ஆய்வுக்குழு உறுப்பினர்கள். தர்மபுரியில் நடைபெற்ற விழாவில் 421 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். மகளிர் சுய உதவிக் குழுவினர் சாதனை படைத்து வருவதாக பெருமிதம். மகளிர், மாணவர்கள், விவசாயிகள், மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள், இப்படி எல்லா தரப்புக்கும் பார்த்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார். உங்களுக்காக இன்னும் அதிகமாக உழைக்க நம்முடைய அரசு, நம்முடைய முதலமைச்சர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சென்னையிலிருந்து மும்பைக்கு பயணம் மேற்கொண்ட த்ரிஷா. விமான நிலையத்தில் விஜய் குறித்த கேள்விக்கு பதிலளிக்க மறுப்பு. மேடம் நீங்களும் விஜய் சாரும் கலந்து ஒரு நிகழ்ச்சி வந்து பெரும் சர்ச்சையா இருக்கு. இது வந்து கஷ்டம் மேடம். மானாமதுரையில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்த ஆகாஷின் உடலில் 29 இடங்களில் கீறல் மற்றும் சிராய்ப்பு காயங்கள். மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டுள்ளதாகவும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் தகவல். தட்டுப்பாடு என்ற வதந்தியை நம்பி சென்னையில் பெட்ரோல் பங்குகளில் 3வது நாளாக குவிந்த மக்கள். திருத்துறைப்பூண்டி, ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பெட்ரோல் நிலையங்கள் மூடப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதி. புதுக்கோட்டையில் நேற்று ஒவ்வொரு பெட்ரோல் விற்பனை நிலையங்களிலும் சராசரியாக 12,000 லிட்டர் பெட்ரோல் விற்பனை. நேற்றைய பிரச்சனையை பார்த்தீங்கன்னா 12,000 லிட்டர் ஒரே டைம்ல காலி ஆயிடுச்சு. இதுதான் எங்க இதுல ஃபர்ஸ்ட். இது 12,000 லிட்டர் காலியானது பெரிய விஷயம் கிடையாது. கேனு தான் அடிக்கடி புடிச்சிட்டு போறதுதான். 20 லிட்டர் 30 லிட்டர் கேனுனாலதான் இவ்வளவு ஒரு பிரச்சனையே வந்தது. நாளை வரை இருக்க வேண்டிய இருப்பு காலியானதால் 11 பெட்ரோல் பங்குகள் மூடல்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பகுதியில் சமையல் எரிவாயு அலுவலகங்கள் முன்பு குவிந்த பொதுமக்கள் பல மணி நேரம் காத்திருந்து வாங்கிச் செல்கின்றனர். சேலத்தில் எரிவாயு அலுவலகம் முன்பு பெருமளவில் குவிந்த மக்கள் காலி சிலிண்டர்களுடன் காத்திருப்பு. எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் மதுரையில் அரசு விடுதிகளில் மாலை நேர சிற்றுண்டிக்கு பதிலாக லெமன் ஜூஸ் மற்றும் பிஸ்கட் வழங்கப்படும். மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் தகவல். எரிவாயு தட்டுப்பாட்டால் மதுரையில் வாகனங்களுக்கு எரிவாயு நிரப்பும் மையங்கள் மூடல். ஆட்டோ ஓட்டுநர்கள் கடும் அவதி. எரிவாயு தட்டுப்பாட்டால் விருதுநகரில் மூடப்பட்ட வாகன எரிவாயு விற்பனை நிலையம். திருப்பி அனுப்பப்படும் வாகனங்கள். உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சி பிரமுகர் இல்லத்தில் 55 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் பதுக்கல். அனைத்தையும் பறிமுதல் செய்த காவல்துறையினர். புதுச்சேரியில் சமையல் எரிவாயு அலுவலகத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு. வீட்டு உபயோக சிலிண்டரை வர்த்தகத்துக்கு பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை என எச்சரிக்கை. சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை போக்க வலியுறுத்தல். நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம். நாடு தழுவிய அளவில் நிலவும் சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை போக்க வலியுறுத்தல். டெல்லியில் விறகு அடுப்பில் சமைத்து காங்கிரசார் போராட்டம். நகராட்சி நிர்வாகம் சார்பில் 177 கோடி ரூபாய் மதிப்பிலான 25 முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 1843 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட 11 சாலைகள் திறந்து வைப்பு. தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் 13,077 கோடி ரூபாயில் நிறுவப்பட்ட அனல் மின் நிலையத்தின் முதல் அலகை திறந்து வைத்த முதலமைச்சர் மின் உற்பத்தியையும் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். 13,077 கோடி மதிப்பீட்டில் உடன்குடி அனல் மின் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. 660 மெகாவாட் திறன் கொண்ட 2 அலகுகளுடன் சூப்பர் கிரிட்டிக்கல் பாய்லர் மற்றும் அதிக செயல்திறன் கொண்ட டர்பைன் தொழில்நுட்பத்துடன் இந்த மின் நிலையம் நவீன. விளாத்திக்குளம் அருகே சிறுமி கொலை வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்தால் மட்டுமே உடலை பெற்றுக் கொள்வோம். பெற்றோர் மற்றும் உறவினர்கள் திட்டவட்டமாக தெரிவித்ததால் பல்வேறு இடங்களில் காவல்துறையினர் குவிப்பு. உம்மிடிப்பூண்டியில் பெண்ணை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை. 3 பேரை கைது செய்த காவல்துறையினர். அலுவலகங்களில் மாதவிடாய் விடுமுறை கட்டாயம் என்ற உத்தரவை பிறப்பிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம். மாதவிடாய் விடுமுறையை கட்டாயமாக்கினால் ஒருவரும் பெண்களை பணியமர்த்த மாட்டார்கள் என நீதிபதிகள் கருத்து. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மத்திய இணையமைச்சர் எல். முருகன், தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சாமி தரிசனம். வலிமையான தலைமையின் கீழ் நாடு பாதுகாப்பாக இருப்பதாக பேட்டி. இந்தியா ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறது. உலகம் முழுவதும் அங்கங்கே வார் ஜோன். பட் இன் கண்ட்ரி அவர் கண்ட்ரி இஸ் வெரி சேஃப் அண்டர் த டைனமிக் லீடர்ஷிப் ஆஃப் அவர் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடி. லெபனான் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தும் இஸ்ரேல். எல்லையில் ராணுவ படைகளை அதிகரிப்பதால் கூடுதல் பதற்றம். ஈராக்கின் வடக்கு பகுதியில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் பிரான்சை சேர்ந்த ராணுவ வீரர் உயிரிழப்பு. அதிபர் இமானுவேல் மேக்ரான் கண்டனம். ஈராக் அருகே அமெரிக்க கப்பல் விஷ்ணு மற்றும் மற்றொரு கப்பல் மீது ஈரான் தாக்குதல். இந்திய மாலுமி ஒருவர் மரணம், ஏராளமானோர் மீட்பு.
ஈரான் மீதான போர் துரிதகதியில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேச்சு. பயங்கரவாதத்தை வளர்த்த ஈரான் உரிய விலை கொடுத்து வருவதாகவும் காட்டம். தாய்லாந்தில் எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்க மின்சாரத்தை சேமிக்குமாறு அரசு அறிவுரை. ஏசி பயன்பாட்டை குறைப்பதற்காக நேரலையின் போதே கோட் சூட்டை கழற்றிய நெறியாளர்கள். สรุปจะถอดหรือไม่ถอดหรือจะยังไง ถอดเลยให้ความร่วมมือนะ จะได้เป็นแบบอย่างสำหรับเรื่องของการประหยัดพลังงานด้วยนะคุณผู้ชมคือเรื่องของการใส่เสื้อผ้าให้น้อยชิ้นเนี่ยก็อาจจะเป็นயூத் படத்திற்காக பணம் வாங்காமல் ஜிவி பிரகாஷ் இசையமைத்து கொடுத்ததாக கூறிய கருணாஸ். கர படத்திற்கு தனுஷிற்கு மத்திய அரசு விருது வழங்கினால் தனக்கும் விருது கொடுக்க வேண்டும் எனவும் பேச்சு. இப்ப நான் கரையில நடிச்சிருங்க, அந்த கரையில அவருக்கு அவார்டு கிடைச்சிச்சுன்னா எனக்கும் கொடுத்தாகணும், இல்லைன்னா நான் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல செம வெறுப்பாயிருவேன். என்ன நான் பிஜேபி திட்டங்கிட்டுன்னு சொல்லி கொடுக்காமலாம் அவாய்ட் பண்ணிடக்கூடாது, கொடுத்தே ஆகணும். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள ரசாயன ஆலையில் பயங்கர தீ விபத்து. நீண்ட நேரம் போராடி தீ அணைக்கப்பட்ட நிலையில் ஆபத்தான வாயுக்கள் கசிந்ததா என ஆய்வு.